ஆசைப்படுறீங்க? என் புள்ள நல்லா ஆடினாரு. ஆஹா. ஆமா, அவர் வந்து சிவகுமார் அண்ணன் மாதிரி மார்கண்டேயன் எப்போ ஒரே மாதிரி தான் இருப்பார். அவர் நல்லாவே ஆடுவார். வேணும்னே சும்மா அந்த பிள்ளைக்கு விட்டு கொடுக்குறாரு. ஒரு பயத்தை கொடுக்குறது. ஐயோ சத்தியமா நல்ல முடியல. அந்த பொண்ணு பேய் ஆட்டம் ஆட மாதிரி மொத்தமா எல்லாத்துக்கும் வச்சு வச்சுட்டு போயிடுமா. என் பிள்ளைய தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதனால என் பிள்ளை ரொம்ப நல்லா ஆடினாரு. கண்ணு வைக்கிறாங்கப்பா எல்லாரும் அதே மாதிரி இருக்கீங்க, நிறைய வருஷமா அப்படியே இருக்கீங்கன்னு. நீங்க சிவகுமார் அண்ணன் மாதிரி என்னைக்கும் இப்படியே தான் இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. நளினிமா எப்படி இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ்? இவங்க நல்லா ஆடுறாங்க, அவங்க நல்லா. ஆனா இவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி இந்த சன் டிவி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குல்ல, அவங்க தான் ஹேட்ஸ் ஆஃப். திறமை எங்க இருந்தாலும் நாங்க கொண்டு வருவோம். அதுக்கு வயது வரம்பே தேவையில்லைன்றதுக்கு இதுதான் சாட்சி. ஒரு சாங் செலெக்ஷன்ஸா இருக்கட்டும், ஆடினது, அதாவது அந்த பிள்ளைக்கு வந்து ஆஞ்சியோகிராம்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் யாருக்குமே சலைச்சவன் கிடையாது. நான் சூப்பராக ஆடுவேன், என் வேலை எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்காக செய்வேன் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஸ்டேஜில் நிரூபிக்கிற ஒரு ஜீவன்னா என் பிள்ளை வந்து தேவ் தான். அதே மாதிரி சமீபமாக நான் வந்து எங்கள் துஷியை பார்த்து நான் வந்து மெய் மறந்து போயிருக்கேன். ஏன்னா அந்த குழந்தை வந்து ஒரு கடின உழைப்பாளி. தன் தாய்க்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவ்வளோ அழகாக செஞ்சுட்டு அந்த ஓட்டம் நடைமுறை எனக்கு வந்து என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும். நான் வந்து எப்படி ஓடி உழைச்சேன்னு அக்காவுக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு அந்த பிள்ளை எனக்கு கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இந்த எனர்ஜி அவள் வந்து டபுள் ட்ரிபிளாக கொடுக்குறான்னா அவளுக்குள்ளே இருக்கிற அந்த வெறி நிச்சயமாக நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கீங்கம்மா. க்ரோயிங். தேங்க்யூமா. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். தேங்க்யூ so much. தேங்க்யூ தேங்க்யூ தேவ்னா. தேங்க்யூ கிரேசி. ப்ளீஸ் டேக் யூ சீட்.